நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை நான் நாட்டுக்கு அறிவிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட் போட்டு போயிட்டாரு. அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் நம்ம ஆள்கள் எல்லாமே வந்துட்டு திருப்பி டிமானிட்டைசேஷன் எதுவும் பண்ணிட போறாரோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் நிறைய நியூஸ் சேனலில் வந்துட்டு அவர் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்லைன்ஸாக போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. பட் ஆனால் அவர் சொன்ன செய்தியை வந்துட்டு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. செய்தியை வந்துட்டு சொல்லிட்டாரு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன அந்த செய்தியோட முக்கியத்துவம் என்ன விஷயம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் அது முக்கியமானதாக இருக்கட்டும், இன்னும் எவ்வளோ முக்கியமான செயல்கள் எல்லாமே நம்ம செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வர போகிறோம். முதல்ல அவர் சொன்ன விஷயத்தை பற்றி பார்ப்போம். ஒவ்வொரு நாடும் அவர் சொன்னது, ஒவ்வொரு நாடும் அதோட பயணிச்சு போகிற அந்த தருணத்தில் வந்து ஒரு சில முக்கியமான சாதனைகள் புரியும். அந்த சாதனைகள் வந்து வரலாற்று சிறப்பு மிக்கதாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க சாதனையை வந்துட்டு நம்ம இப்போ பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து அவர் சொல்லியிருக்காரு. இது ரொம்பவே ஒரு ரேர் அச்சீவ்மெண்ட், ரொம்பவே ஒரு அரிய விஷயம். இது பண்ணியிருக்கிறது, நம்ம பண்ணியிருக்கிறது ரொம்பவே ஒரு அரிய விஷயம். இது பண்ணதன் மூலயமா ஒரு சூப்பர் லீக் ஆஃப் நேஷன்ஸில் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி ரஷ்யா, அமெரிக்கா, சைனா மட்டும்தான் இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்மளும் அந்த விஷயத்த பண்ணியிருக்கோம். இது சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான கஷ்டமான விஷயம், கடினமான விஷயம். ஸோ நம்ம அதை பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்தியாவோட டிஆர்டிஓ அந்த இது வந்து அமைப்பு வந்துட்டு ஸ்பேஸில் வந்து சேட்டிலைட் வந்து போயிட்டுருக்கும், எர்த்தை வந்து ரிவால்வ் பண்ணி போயிட்டுருக்கோம், எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அப்படி ரிவால்வ் பண்ணி போயிட்டு இருக்கிற சேட்டிலைட்டை நம்ம இடத்த கிராஸ் பண்ணி கரெக்டாக வர்றப்போ வந்து எக்ஸாக்டாக துல்லியமாக வந்து தாக்கியிருக்காங்க. சேட்டிலைட்டை வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க ஆன்டி சேட்டிலைட் மிசைல் மூலியமாக. ஸோ இது வந்து சாதாரண ஒரு அச்சீவ்மெண்ட் கிடையாது. ஏன்னா அது வந்து கரெக்டான ப்ரிசிஷனில் இது இப்படி வந்துட்டு இருக்கிறப்போ கரெக்டாக வந்துட்டு அடிக்கணும். ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி ரஷ்யா, அப்புறம் வந்துட்டு அமெரிக்கா, அப்புறம் வந்துட்டு சைனா மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளும் இப்போ அந்த சாதனையை பண்ணியிருக்கோம். இது வந்து ரொம்ப கம்மி உயரத்தில் பறக்கிற சேட்டிலைட் தான், லோ ஆர்பிட் சேட்டிலைட்டுன்னு சொல்லுவாங்க, லோ எர்த் ஆர்பிட் சேட்டிலைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எல்இஓ சேட்டிலைட்டை வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு நம்ம மிசைல்ஸ் வந்து துல்லியமாக தாக்கி அழிச்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சேட்டிலைட் வந்து டெலிகம்யூனிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுற சேட்டிலைட். ஸோ இன்னும் ரொம்ப உயரத்தில் பறக்கக்கூடிய சேட்டிலைட்ஸ் வந்துட்டு ஜியோ ஸ்டேஷனரி சேட்டிலைட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த சேட்டிலைட் வந்து வெதர் ஃபோர்காஸ்டிங்லாம் யூஸ் ஆகும். அது வந்துட்டு அதே இடத்துல தான் இருக்கும், ரொட்டேட் ஆகாது. பட் இது ஆனால் ரொட்டேட் ஆகுது. ஸோ இது வந்துட்டு துல்லியமாக தாக்கி அடிக்கிறது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஸோ இப்படி பண்ணியிருக்கிற இந்த சாதனை வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வந்துட்டு பாராட்டி கூறியிருக்காரு. ஸோ இது டிஆர்டிஓ முழுக்க உள்நாட்டிலேயே உள்நாட்டு தொழில்நுட்பத்தின் மூலியமாக பயன்படுத்தி செஞ்சிருக்கக்கூடியது. ஸோ எதுக்கு இந்த நேரத்தில் அதை பண்ணியிருக்காங்க, இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்தியாவோட ஸ்பேஸ் ப்ரோக்ராம் வந்துட்டு ரொம்பவே முன்னேறி போயிட்டு இருக்கு. நம்ம வந்து மங்கள்யானுக்கு இது அனுப்பிச்சிட்டோம், இது ஸ்பேஸ் இதை அனுப்பிச்சிட்டோம், சேட்டிலைட் அனுப்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ ஹியூமன்ஸை வந்துட்டு நம்ம ஸ்பேஸுக்கு அனுப்பக்கூடிய அந்த ப்ராஜெக்டை வந்து கையில் எடுத்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி மங்கள்யான் அனுப்பிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம், சந்திராயன் அனுப்பிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சாதனைகள் நம்ம பண்ணி வந்துட்டு இருக்கிறனால ஆன்டி சேட்டிலைட் மிசைல் அப்படின்ற ஒன்று வந்து நம்மளுக்கு இன்றியமையாதான் இருக்குன்றதை வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் வந்துட்டு ஒவ்வொரு அடியும் வந்து ஸ்பேஸில் அடுத்தடுத்த ஸ்டெப்பு போகிறப்போ இந்த மாதிரி தேவையான எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டு போகணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை வந்துட்டு இந்தியா இப்போ பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்மளுடைய சேட்டிலைட்டையோ இல்லை நம்மளுடைய ஸ்பேஸில் நம்ம இருக்கிற நம்மளோட விஷயங்கள் எதையும் வந்துட்டு மித்த நாடுகள்னால பாதிப்பு ஏற்படக்கூடி சான்ஸ் இருந்ததுன்னா, மித்த நாடுகள்னால வந்துட்டு பாதிப்பு அதனால் ஏதாவது ஏற்படும்னா அந்த விஷயத்தையும் வந்துட்டு இந்த மிசைல்னால வந்துட்டு துல்லியமாக தாக்கி அழிக்க முடியும். ஸோ நம்ம ஸ்பேஸில் இருக்கிற நம்மளோட அசட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பயங்கரமான ஒரு பாதுகாப்பு இருக்குது அப்படின்றதையும் வந்துட்டு இப்போது நிரூபிச்சிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ரொம்பவே ஒரு பாராட்டுக்குரிய விஷயம்தான். ஸோ இதை தான் வந்துட்டு இந்த விஷயத்தில் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இப்படி ஒரு பயங்கரமான ஒரு சாதனையை வந்துட்டு டிஆர்டிஓ பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்னோட கேள்வி என்ன அப்படின்றத கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஒரு டிஆர்டிஓவோட ஸ்பேஸ் ப்ரோக்ராம் வந்துட்டு இந்த அளவுக்கு பெருசாக இருக்குது, இவ்வளோ பெரிய சாதனைகள்லாம் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு சாதாரண ஒரு ரைஃபிள் வாங்குறதுக்கு நம்ம பக்கத்து நாடுன்றேன் பாருங்கள், ரஷ்யா இந்த மாதிரி மித்த நாடுகள்கிட்ட இருந்து தான் இம்போர்ட் பண்ணுறோம். ஒரு ஏர்கிராஃப்ட், ஒரு ஃபைட்டர் ஜெட்டு வாங்கணும்னா வந்துட்டு நம்ம நாட்டில் சொந்தமாக தயாரிக்க முடியலன்னா நம்ம வெளிநாட்டிலேருந்து நம்ம இறக்குமதி பண்ணுறோம். இன்டர்கான்டினென்டல் பேலஸ்டிக் மிசைல்ஸ் அக்னி அப்படின்னு ஒரு கண்டம் விட்டு கண்டம் பாயிற ஏவுகணை கொண்டு நம்ம வந்துட்டு டெக்னாலஜியில் அவ்வளோ பெருசாக இருக்கும். பட் ஆனால் இந்த விஷயத்தை ஏன் நம்மளால் பண்ண முடியலை, ஏன் வந்து நம்ம தொடர்ந்து இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்கோம், அதற்கான காரணம் என்ன அரசியல் அதன் பின்னால் இருக்குது அப்படின்ற விஷயம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம நாட்டில் இப்போ இருக்கிற ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட், அப்புறம் வந்துட்டு இந்த பாம் பண்ணுற ஏர்கிராஃப்டோட எண்ணிக்கை வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது.
ஸோ அதோட எண்ணிக்கையை நம்ம வந்துட்டு முதல்ல ஃபில் பண்ணணும். ஸ்குவாட்ரன் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. சைனாவையும் பாகிஸ்தானையும் டோட்டலாக கவுண்டர் பண்ணணும்னா அந்த எண்ணிக்கை தேவை வந்துட்டு ரொம்பவே அதிகம். பட் ஆனால் 44 ஸ்குவாட்ரன் இருக்கணும். பட் ஆனால் நம்மக்கிட்ட இப்போ ரொம்ப ஸ்குவாட்ரன் கம்மியாக இருக்குது. ஸோ அது ஒரு ஸ்குவாட்ரன்னா வந்துட்டு ஒரு 18 ஃபைட்டர் கிராஃப்ட் ஜெட்ஸ் சேர்ந்தது தான் ஒரு ஸ்குவாட்ரன். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த தேவையில் வந்துட்டு நம்ம முதல்ல பூர்த்தி பண்ணணும். ஸோ இவ்வளோ விஷயம் நம்ம சாதனைகளை பண்ணுறோம், ஸ்பேஸில் அச்சீவ்மெண்ட் பண்ணுறோம். ஆனால் பக்கத்து நாட்டோட ஒரு சின்ன டாக் ஃபைட்டில் வந்துட்டு நம்மளுடைய விமானி ஒருத்தர் பழைய மிக் ஏர்கிராஃப்டை ஓட்டிட்டு இன்ஜின் ஃபெயிலியர்னால சாகிறது, பெங்களூரில் ஒரு ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் வந்துட்டு இன்ஜின் ஃபெயிலியர்னால சாகிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் பரிதாபமாக உயிரிழக்கிறது வந்து அது முக்கியம் தான், அதை நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த எல்லாத்தையுமே தாண்டிட்டு தானே நம்ம அங்கே போயிருக்கணும். ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணி ஆகணுமே, இதுதானே முதல்ல இம்பார்ட்டன்ஸ். நம்ம சோல்ஜர்ஸ் செத்துட்டு இருக்காங்களே, பக்கத்து நாட்டுக்கிட்டலாம் வந்துட்டு நம்ம இப்படியெல்லாம் வந்துட்டு நம்ம ஒரு சின்ன விஷயத்தில் வந்துட்டு அவமானப்பட வேண்டியதான சூழ்நிலையெல்லாம் இருக்கே. ஸோ இதெல்லாம் நம்ம முதல்ல நிவர்த்தி பண்ணோம்னா நம்மளை பார்த்து மற்றவங்க எப்படி பயப்படுவாங்க அப்படின்றது விஷயம்லாம் இருக்குல்ல. ஸோ இதை வந்துட்டு நம்மளுக்கு இதுக்கான பதில் இருக்குது. பட் ஆனால் நம்ம செய்கிறது இல்லை. ஸோ மித்த நாடுகிட்ட இருந்து வந்துட்டு கமிஷன் கிடைக்கும், இது கிடைக்கும் அப்படின்றதுனால போஃபோர்ஸில் ஆரம்பித்த விஷயம் இது. ஸோ அப்போ இருந்தே வந்து டிஆர்டிஓ வந்து இந்த இது பண்ண முடியாது, இந்த பாம் மேக் பண்ண முடியாது, இந்த ரஃபேல் பண்ண முடியாது, இந்த ரைஃபில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிராகரிச்சு வந்துட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா வந்துட்டு அர்ஜுன் டேங்க்ஸ் வந்துட்டு அவ்வளோ நல்லா வந்து டிஆர்டிஓ வந்து கடைசி வெர்ஷன் வந்து சூப்பராக கொடுத்தாங்க. பட் ஆனால் இந்தியன் ஆர்மி என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு அது வேணவே வேணாம், எங்களுக்கு T-90 டேங்க்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதம் பிடிச்சி ரஷ்யாட்டிருந்து இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதே மாதிரி தான் டிஆர்டிஓ கொடுத்த ரைஃபிளில் வந்துட்டு இது சரியில்லை அது சரியில்லை, நாங்கள் வந்துட்டு இம்போர்ட் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி விஷயத்தில் தான் வந்துட்டு HALையும் வச்சிருக்காங்க. ஸோ இவங்க வந்துட்டு இதை வளர விடக்கூடாது. ஸோ அப்படிப்பட்ட டிஆர்டிஓ எவ்வளோ பெரிய சாதனை பண்ணுதுன்னா, அப்போ வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்களையும் டிஆர்டிஓனால எவ்வளோ பெரிய சாதனைகளை பண்ண முடியும், HALனால எவ்வளோ பெரிய சாதனைகளை பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு நம்மள்ட்ட வந்துட்டு ஹியூமன் ஸ்கில் இருக்குது, ஹியூமன் அந்த சயின்டிஸ்ட் விஞ்ஞானிகள் இவங்க எல்லாமே இருக்காங்க. ஸோ மிஷன் சக்தி மாதிரி நம்ம இன்னும் ஏகப்பட்ட மிஷனை வந்துட்டு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம். ஸோ அண்டை நாடுகள் எல்லாமே நம்மளை கண்டு மிரளும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டெக்னாலஜி மூலியமாக வந்துட்டு நம்ம இதை எக்ஸ்போர்ட் பண்ணுறது மூலியமாக ஏகப்பட்ட பணம் வந்துட்டு நம்ம சம்பாதிக்கலாம், நம்மளுடைய பொருளாதாரம் வளரும் அப்படின்றதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தேன். ஸோ இப்போ இந்தியா ரீசெண்டாக கேரி அவுட் பண்ணியிருக்கிற இந்த ஆன்டி சேட்டிலைட் அட்டாக், இந்த மிசைல் டெக்னாலஜி, இந்த விஷயம் பேர் வந்துட்டு மிஷன் சக்தி. இதுக்கு வந்துட்டு நம்ம டிஆர்டிஓ சயின்டிஸ்ட் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு பெரிய வாழ்த்துக்கள், பெரிய ஒரு சல்யூட் அப்படின்னே கூட நான் சொல்லலாம். ஸோ இதுதான் இந்த வீடியோ நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.